ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். ஈஸி மோட். ஓகே, நம்ம வந்து வாங்க இப்போ விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கலாம் டிப்ஸு. எப்படி இருந்தாலும் நம்ம கிராணியை பக் பண்ண தானே போகிறோம், அதனால் நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கும். இதெல்லாம் படிக்க தேவையே இல்லைங்க. இப்போ இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து கிராணி ஆல் ஃபோர் எண்டிங்ஸ்னா இப்போ வந்து நம்ம 5 தடவை நம்மளுக்கு 5 நாள் கொடுப்பாங்கல்ல, அந்த 5 நாளுமே வந்து நம்ம செத்து போயிட்டோம்னா, கிராணி அடிச்சிச்சு இல்லை ஆஞ்சலினா கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டோம்னா கடைசியில் ஒரு இது மாதிரி காட்டுவாங்கல்ல, இந்த கிராணி வந்து நம்மளை ஃபால் டு டெத் பண்ணும், ஈட் பண்ணும். அந்த நம்ம வாட்டர் மிலன் வெட்டுவோம்ல ஒரு இடத்துல போய், நம்ம அதுக்குள்ளே நம்மளை தலையடிச்சு வெட்டோம், அப்புறம் காரை வச்சு இடிக்குமே, அந்த 4 எண்டிங்ஸுமே வந்து நான் வந்து வீடியோவாக போட்டிருந்தேன் இன்னைக்கு ஈவினிங், அதாவது நேற்று ஈவினிங் போட்டிருந்தேன். நீங்கள் மறக்காமல் போய் அந்த வீடியோ பார்த்துருங்க, நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே வாங்க இப்போ கிராணியை வந்து நம்ம பக் பண்ணலாம். என்ன ஆனாலும் சரி நான் இதை வந்து எடுக்க மாட்டேன். ஸோ பாருங்க, நம்ம வந்து கொஞ்ச நேரம் கிராணியை வந்து நம்ம பக் பண்ணோம். ஓகே கிராணி பக் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து புக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம புக்கை எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். இதுக்குள்ளே எதுவும் இருக்காது, ஆனால் நான் செக் பண்ணுவேன், ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு தான். கிராணி பாத்ரூம்லேருந்து தான் வந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. அப்போனா பாத்ரூம்லேருந்து இந்த கீயை வந்து அதை எடுத்துருக்கோம். இந்த இடத்துல கண்டிப்பாக செக் பண்ணுவான்ட்டு. ஓகே வாங்க போகலாம். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு காக் வீல் கிடச்சிருக்கு, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க ஆஞ்சலினா பிளேஸில் வந்து இதை வச்சுட்டு நம்ம போயிடலாம். அப்புறமா ஆஞ்சலினா சாவியெல்லாம் கக்கும், அந்த கக்கிறத நம்ம அப்புறம்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறோம். என்ன ட்ரை பண்ணோம்னா வித் கிராணியோட நாங்கள் வந்து விளாட்றோம், பக் பண்ணாமல். அப்படி விளாட்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரி மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீல் கிராங்க் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எஸ் வீல் கிராங்க் இருக்கே. வாங்க அப்படியே கீழே போய். என்னடா என்னங்க திடீர்னு வராமல் போயிடுச்சு, பயந்துட்டேன். ஓகே இப்போ வந்து நம்ம வீல் கிராங்க் அந்த இடத்துல போடணும். ஸோ நம்ம இங்கே போட்டுடலாம். இங்கே ஆக்சுவலி ஒன்றுமே இல்லையா, சுத்தம். என்னங்க செயின் கட்டுற காணோம், மறுபடியும் செயின் கட்டுற காணோம்னா அவ்வளோதான் நம்ம. ஓகே நம்ம அப்படியே நல்லா தேட வேண்டியதுதான். இதான் தாங்கலை, எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு பார்ட் ஆஃப் அ ஷார்ட் கன்ரா இருக்குது, இதுக்குள்ளே ஒரு கோட் இருக்குது. பிளே ஹவுஸ்க்கு எதாவது தரலாம்ல, எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம கீழே போட்டலாம். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம வந்து இதில் ஸ்பெஷல் கீ கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம். நம்ம கீழே போய் இந்த பேஸ்மெண்ட்டில், அதாவது இந்த கார் வைக்கிற இடத்துல, இந்த இடத்துல ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே எதுவும் இல்லை, ஏதாவது வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும், ஆனால் எதுவும் தரலைங்க. என்ன பண்ணுறது? ஓகே இப்போ வாங்க அப்படியே வந்து மேலே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது, பட் இதை நம்ம லேட்டாக செக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு, இங்கே ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். சரி ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போய் இங்கே ஒரு பேர்ட் சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலை வந்து இந்த நார்மல் பிளேஸில் போட்டுட்டு, அதாவது நார்மல் பிளேஸ் எதுக்கு போடுறது, யூஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். எதுவுமே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நாங்கள் எஸ்கேப் பண்ணுவோமா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எங்கள் உட்டன் ஸ்டிக்குங்க போடு. ஓகே இப்போ உட்டன் ஸ்டிக் ஆக்சுவலி நம்மளுக்கு லாஸ்ட் டைம் மாதிரி ஆகக்கூடாது. என்ன ஆகக்கூடாதுன்னா எல்லாம் கட்சிச்சு. செயின் கட்டர் எப்போவுமே கிடைக்கும், அப்பன்னு பார்த்து செயின் கட்டர் கிடைக்கல, என்ன பண்ணுறது? ஓகே நம்ம லக்குங்க, இல்லாட்டி நம்ம எப்பயோ எஸ்கேப் பண்ணி ஓடி இருக்கலாம். இந்த வாட்டி அப்படி ஆகக்கூடாது. சரி ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம். இதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, ஆனால் நான் செக் பண்ணுவேன். இந்த வழி தான் இருக்கே, நம்ம ஏன் அப்படி போகணும்? நான் ஏன் இங்கே தேவையில்லாமல் மேலே போட்டேன்? நாங்கள் போகல. போயிட்டேன். ஓகே இப்போ வந்து நம்ம அப்படியே போகலாம். எங்கே போகலான்னா பேர்டுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அந்த புண்ணியமாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும், நல்லதாக ஒன்று கிடைக்கிறதுக்கு.
இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நம்மளுக்கு கார் கீ கிடைச்சிச்சுன்னா வெப்பன் கீ அதுக்குள்ள கண்டிப்பா வச்சிருப்பாங்கங்க. இதுக்குள்ள எதுவுமே இல்லை. இருங்க இப்போ நான் அந்த கேஜ் திறக்கவே இல்லையா. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ அந்த கேஜை பிரிச்சுட்டு வந்துடுவோம். கட்டிங் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். ஓ இன்னொரு காக் வீல் இருக்கு. ஓகே ஸோ இங்கே எதுவுமே இல்லை. நம்ம இந்த இடத்துல செக் பண்ணவே இல்லை. ஓகே கார் கீ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வென் சாண்டில் தந்தால் நல்லாயிருக்கும். நான் கேட்ட மாதிரி அவங்க தரல. என்ன பண்ணுறது, நம்ம லக்குங்க. எப்போ பார்த்தாலும் லக்குன்னு சொல்கிறேன். அப்படி என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது பேட் லக்குன்னு சொல்கிறேன். ஓகே நம்ம இதை கீழே போட்டுட்டு கார் கீ இருந்துச்சுல அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாங்க. காருக்குள்ளே தான் ஏதாவது நல்லதாக இருக்கும். ஆனால் இந்த கட்டிங் பிளேஸ் இடத்துல அவ்வளோவா எதுவும் நல்லதாக இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே இப்போ வந்து கார் கீ எடுத்துகிட்டு நம்ம இந்த வழியாக போயிடலாம். இந்த வழி இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ ஆக்சுவலி அப்போ நான் வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட ஒரு லேட்டஸ்டான ஒரு வீடியோ சொல்கிறேன். அது ஓகே ஹேமர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா பயச்சுங்க. ஓகே கீழே போட்டலாம். ஏன்னா அந்த டைம் ஆன மாதிரி பக் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். ஓகே நம்ம அப்போ இப்போ எல்லாத்தையும் உடைக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு உடைச்சிட்டு என்னங்க இந்த செல்ல. ஆமாம் ஃபஸ்ட்டு ஹேமர் எதுக்கு, ஆணியை உள்ளே எதுக்குறதுக்கு தானே, உள்ளே ஏற்றுறதுக்கு தானே. ஆனால் இந்த கிராண்டி கேமில் லாஜிக்கே வேறையாக இருக்குது. இந்த ஆணியை வெளியே எடுக்கிறதுக்கு என்னங்க லாஜிக் இது. ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஷவர் எஸ்கேப்புக்கு கட்டிங் செயின் கட்டர் கிடச்சா நல்லா இருக்குமே. ஐயோ இது வேற தூக்கி போகிறாரு. ஓகே வாங்க செயின் கட்டர். ஓகே இன்ஜின் பார்ட் இங்கே இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வெப்பன் கீ தான் கிடைக்க மாட்டேங்குது. வெப்பன் கீ கிடச்சிச்சுன்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். என்ன பண்ணுறது நம்ம லக்கு. என்னடா இந்த வீடியோவில் லக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு பேட் இன்சிடெண்ட் ஹேப்பனுக்கு. எஃப்சி மொபைலில் நான் வந்து ஒரு ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சில் இன்னைக்கு நான் வந்து பிளாக்கை விற்று விட்டேங்க. அது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சான். ஆனால் போயிட்டாங்க. என்னங்க பண்ணுறது. ஓகே நம்ம இதை கீழே போட்டலாமா. இதை அப்படியே கீழே போட்டலாம். நம்ம விழுந்தா என்ன ஆகும். மூவ் பண்ண முடியல. ஐயோ நம்ம செத்து தான் ஆகணுமா. மேபி ஐ கேன் யூஸ் one of the planks. Okay ஓகே நான் வந்து சும்மா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே மறுபடியும் நம்ம வந்து கிராணியை வந்து பக் பண்ண போறோம். ஆனா பக் பண்ணாமலே பக் பண்ணுவோம். எப்படின்னா பக் பண்ண மாட்டேன். ஸோ அந்த தைரியம் வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்னும் கிராணியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வர நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் கிராணி வந்து பக் பண்ணாமல் வந்து விளையாண்டு எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு பிரச்சனை என்னடானா கிராணி வந்து சவுண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்காக இப்போ வந்து நான் பார்க்கல இந்த சைடு திரும்பி இருக்கேன் அப்படின்னா கிராணி வர்றது வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது இல்லை. ஸோ பின்னாடி வந்து அது ஈஸியாக வந்து அடிச்சிரும்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம டே 3க்கு போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஆயிட்டு இன்னும் நம்மளுக்கு கட்டிங் பிளேஸ் வேணும், ரஸ்டி பெர்லாக் வேணும், ஸ்க்ரூ டிரைவர் வேணும், வெப்பன் கீ வேணும். இன்னும் இந்த மாதிரி வேணும் சொல்றதுக்கு நிறைய வேணும். ஓகே இப்போ நம்மளுக்கு மட்டும் கட்டிங் பிளேஸும் ரஸ்டி பெர்லாக் கீயும் கட்டிச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஏஞ்சலினா அதாவது செவர் எஸ்கேப் வந்து பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ஆஞ்சலினா தான் வந்து பயமுறுத்துவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருச்சு என்னன்னா ஆஞ்சலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிரைங் எமோஜி, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எமோஜி வந்து போட்டிருந்தாங்க. ஓகே கிராணி வர்ற காணோம். கிராணி
ஸோ கிராணி என்னங்க பண்ணுது? பெட்ரிக் பண்ணட்டுமா? பெட்ரிக். ஐயோ. ஓகே, இப்போ நான் பண்றேன். குடிஞ்சிட்டே பண்றேன், வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. டர்ன் பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம பெட்ரிக்ல மாட்டிக்கிட்டோமே. ஓகே, இப்போ நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ கட்டிங் பிளேஸ் எடுத்துட்டு போலாங்க. நம்மளுக்கு வந்து இந்த கதை வந்து ஓகே ஆகாது. ஸோ அதனால நம்ம இதை மூடி வச்சுட்டு போயிடலாம். இனிமேல் அது யூஸ் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பிளாங்க் வந்து எடுத்துக்கலாம். பிளாங்க் எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் இப்போ கட்டிங் பிளேஸ் எடுக்கலாம். எடுத்தாச்சா? இதுக்குள்ள சேஃப் கீ இருக்குங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கீழே போட்டுறேன். ஐயோ, இது வேற. ஸோ நிறைய கேமர்ஸ்க்கு வந்து அந்த இது இருக்கு, என்ன சொல்றது, அந்த தைரியம் இருக்கு இந்த கிராணியை வந்து பக் பண்ணாமலே விளாடுறதுக்கு. லைக் நீங்க நிறைய யூடியூப் சேனல் அப்படி வந்து இருப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. அது ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் கிராணியை பார்த்தா. எஸ், ஏன்னா கிராணி ஒரு டெரஃபைங், ஹாரபிள், ரொம்ப பயமுறுத்துற ஒரு கிராணி. வாங்க அப்படியே கீழே போய் இந்த சேஃப் கீக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தல. எஸ், ரெஸ்டி பெர்லா கீ. யா, நம்மளுக்கு வந்து ரெஸ்டி பெர்லா கீ கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் நான் வந்து இங்க ஷிஃப்ட் பண்ண போறேன். ஓகே, இது ஆன்ல தான் இருக்கு. ஓகே, நான் இங்க வந்து ஷிஃப்ட் பண்ண போறேன். இன்னும் நம்மளுக்கு கட்டிங் பிளேஸ் செயின் கட்டர் மட்டும் வேணுங்க. மறுபடியும் செயின் கட்டர் கிடைக்காமலே போயிருமோ, பயமா இருக்குங்க. அது மட்டும் கிடைக்கலன்னா என் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆன மாதிரி ஆச்சுன்னா நான் அவ்வளவுதான். அந்த ஆஞ்சலினா வேற அது பங்குக்கு வந்து சாவடிக்கணும் நம்மளே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணும்? ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து புக்கு வச்சிருந்தோம்ல. ஸோ ஆஞ்சலினா இந்நேரம் வந்து நம்மளுக்கு கீயை கக்கிருப்பா. ஏ, கீ இருக்கு. வாங்க போலாம். நம்ம இப்ப கீ எடுத்துட்டு கீழே போறோம். அதாவது இந்த அண்டர் கிரவுண்ட் பாலத்துல. ஸோ நான் வந்து 2 பொருளை வந்து கீழே போட போறேன். ரெஸ்டி பேர்ல கீ நீ போ. இங்கடா வீல்கிரங்கு. நாங்க வீல்கிரங்கு காணோம். வீல்கிரங்கு காணோங்க. வீல்கிரங்கு கண்டுபிடிச்சிட்டேங்க. நம்ம கொஞ்சம் தூரமா வந்து போட்டிருந்தோம், அதனாலதான். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க வெப்பன் கீ. எஸ். ஸோ இப்போ நான் வந்து கீழே போட போறேன். அதில் 2 பொருளை வந்து நான் கீழே போட போறேன். ஒரு பொருளை நான் என் கையோட கொண்டு போறேன். சரி, நீ கீழே போ. இந்த பொருளை கீழே போடு. ஏன்னா நான் வெப்பன் கீ எடுக்கணும்ல. ஸோ வெப்பன் கீயை வந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம வந்து இந்த கேம் வந்து இப்போ ஸ்பீடாக முடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஆஞ்சலினாக்கு போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால நான் வந்து வெப்பன் கீ ஏரியாவை பார்த்துக்கிறேன். இங்கே எங்கேயாவது கட்டிங் பிளேஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே இப்படி இந்த இடுக்குல தானே எப்பவுமே வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி வைக்கலையே. ஓகேங்க, கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதில் நான் கொஞ்சம் இதாயிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே போகிறோம், போய்கிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வெப்பன் அதாவது கிராஸ்போ எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ்போ எடுத்துட்டு நம்ம அந்த அது பேரே வாயில வர மாட்டேங்குது. ட்ரான்ஸ்லைசர். ஓகே, இப்போ நான் கரெக்டாக சொல்லிட்டேன். நம்ம வந்து இதை இப்போ எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணி இந்த ஸ்க்ரூ டிரைவருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் 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 எனக்காண்டி. என்னடா உனக்காண்டின்னு கேட்டிங்கன்னா கட்டிங் பிளேஸ் தரணுங்க ப்ளீஸ்ங்க. ஏன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். நம்மளால ஒரு தடவையாச்சும் சவர் எஸ்கேப் பண்ண முடியாதான்ட்டு. ப்ளீஸ் பிளேஸ்கி. ஓகே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தலாம். 2 காக்வீலையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஆனால் இன்னும் எங்க இருக்கு?
நம்ம வந்து வாங்க இப்போ பிளேயர்ஸ் கீ அன்லாக் பண்ணிட்டு நம்ம மேலே வந்து ஒரு இது பார்த்தோம்ல, ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தல இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் விஷ் பண்ணுங்க. உங்கள் காடுக்கு நீங்கள் விஷ் பண்ணுங்க ப்ளீஸுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் சவர் எஸ்கேப் பண்ண முடியும். உங்களுக்கும் அது தெரியும். ஓகே வாங்க அப்படியே போகலாம். ஸோ இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இது பார்த்தேன். எங்க இங்கே ஒரு காக் வீல் இருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாமா? நான் வந்து இதை கீழே போட்டுறேன். ஏன்னா வந்து 2 காக் வீலையும் ஒரே இடத்துல அப்படியே போடலாம், அதனால. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகலாம். ஸோ இன்னொரு காக் வீல் எங்கே இருக்கு மறந்துட்டேனேங்க. சரி போகிற போக்கில் பார்த்துக்கலாம். ஓகே நான் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டமாக இந்த கேம் விளாண்டுருக்கோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு காக்வீல்ல நான் வாயில் வர மாட்டேங்குது பேர். ஆனால் எனக்கு தெரியுங்க காக்வீல் எங்கே இருக்குன்ட்டு. பேர் தான் வாயில் வர மாட்டேங்குது, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஐயோ இந்த மீட் வேற இங்கே இருக்கு பார்த்தீங்களா? சாரி கைஸ், நான் வந்து கொஞ்சம் பேசலை. ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெண்ட் நம்மளுக்கு காலில் கிச்சு முட்டிக்கிட்டு இருக்கான், அதனால ஒரு இது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வில்லன் கிடைக்கல, அப்போனா அதுக்குள்ளே மாஸ்டர் கீ மட்டும்தான் இருக்கும். பரவாயில்ல போடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? கட்டிங் பிளேயர்ஸ் கட்டிங் போங்கடா. பேட்லாக் ஏச்சும் கொடுத்துருக்கலாங்க, வேஸ்ட்டு. இப்போ நம்ம எங்கேருந்துங்க போகுது? இப்போ என்னங்க பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு செயின் கட்டர் கிடைக்கலன்னா நம்ம அவ்வளோதான், இந்த வாட்டி எஸ்கேப் பண்ண முடியாது. இந்த வாட்டி எஸ்கேப் பண்ண முடியாதா? ஏன் இந்த நிலைமை? சரி ஓகே, நம்ம இந்த கிராஸ்போ எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணலாம். ஓகே ஆக்சுவலி கிராணியோட வீட்டுக்கு மேலே பார்த்தா நிறையா ஸ்டார்ஸும் அழகாக இருக்குது. ஆனால் இந்த வீடு தான் கோசமாக இருக்குது. கோசமாக இருக்குன்னா ஒரு அபேண்டட் மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்படி ஷூட் பண்ணும் போது கரெக்டாக அது மேலே வைக்கக்கூடாது, அதுவோட கொஞ்சம் மேலே அப்படி சொல்லிட்டு வைக்கணும். பேட்ரி தான் இங்கே தந்துருக்காங்க, கார் பேட்ரி, வேறு எதுவும் தரலையே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ செயின் கட்டர் எங்கே தான் இருக்கும்? வீடு முழுக்க தெரியாச்சு. செயின் கட்டர் எங்கே இருக்க? செயின் கட்டர் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. ஸ்க்ரூ டிரைவர் அங்கே கீழே ஒரு இது மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வேணும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம், லிட்ரலி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிடலாம், பார்க்குறதுக்கு அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆஞ்சலினாவை எதையுமே கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க, அதை நம்ம பக் பண்ண ட்ரை பண்ணலாமா? என்ன மாதிரி பக்னா, இப்போ வந்து இந்த மாதிரி போயிட்டு இப்போ வந்து ஆஞ்சலினா வந்து நம்ம துரத்திட்டு வந்து அதை பண்ணுறது மாதிரி. ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்க, அது வருதா கூட எனக்கு தெரியல. இப்போ வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது அது வந்துடுதா இல்லையா, ஏன்னா எங்களுக்கு வந்து சத்தம் கேட்காதுல. A piece of shotgun. ஸோ வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ தட்டி விட்ருக்கோம், ஏன்னா அப்போ தான் நம்மளால் போக முடியும். ஸோ கீழே போடுறேன் அதை, இது வேற உழுவுதே, என்ன பண்ணுறது? அதை துரத்திட்டு வர. ஓகே இப்போ நான் வந்து சவுண்ட் வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்து எங்களுக்கு கேட்கணுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சவுண்டை கேளுங்க கொஞ்ச நேரம். இப்போ கிட்ட வந்துட்டு இருக்கா, நம்ம இவ்வளோ கிட்ட வரும்போது ஓ மிஸ் ஆயிடுச்சே.
இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி தாங்க பண்ணணும். எப்படின்னா இது ரொம்ப கிட்ட வரும்போது நான் அப்படியே குச்சிடணும். குச்சிட்டா நம்மளுக்கு வந்து அது பக் ஆயிடும். அந்த மாதிரி இப்போ பண்ணோம். இப்போ வந்து டே 4ல இருக்கோம். நம்ம இந்த பக் பண்ணலாம் வேண்டாம். நம்ம வந்து நார்மலாவே நம்ம போய் இதெல்லாம் பண்ணிடலாங்க. நார்மலா பண்ற மாதிரி கிராணிய பக் பண்ணிட்டு இல்ல கிராணி எதுக்கு பக் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிடலாம். நான் அப்படியே லிட்டரலி கிராணியை பக் பண்ணாமலே நான் இப்போ போயிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் தைரியம் வளர்ந்துருக்கு. அதனாலதான் இந்த கான்ஃபிடென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீல் கிராங்க் எடுத்துட்டு கடைசியா சுத்தலாம். இந்த வீல் கிராங்க் எதுக்கு புரோஜனம் இல்லை. ஸோ நம்ம ரஸ்டி பேட்லாக்கி எடுத்துட்டு போகலாம். இங்கே சுத்துதே, என்னங்க பண்றது? ஓகே, அது ஆக்சுவலி இந்த சைடு போகணும். நம்மளுக்கு அந்த சைடு போயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதை பக் பண்ணிட்டோம்னா நம்ம செம்மையா வந்து இது பண்ணலாம். ஆனால் என்ன பண்றது? ஸோ அதை இங்கிட்டு வர வைக்கணும் நம்ம. ஓ கச்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு நாள் தாங்க இருக்கு. லிட்ரலி ஒரே ஒரு நாள் தான். ஸோ நம்ம கிராணியை வேணா பக் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா கிராணி அந்த சைட்லேருந்து வரலாம். திடீர்னு அது ஜம்ப் ஸ்கேர் பண்ணி நம்மளை கடிக்கலாம்ல, அதாவது அடிக்கலாம்ல. ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்கிறேன். என்னன்னா சொல்கிறேன்ல, கொடுக்குறேன். என்ன டேக் பண்ணுறேன்னா இப்போ வந்து என்னன்னா அந்த கிராணி ஆல் 4 எண்டிங்ஸ் அது வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் வந்து கவலையப்படாமல் போய் அந்த வீடியோவை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். அது வெறும் 1.9, அதாவது அது 1 minute 9 seconds வீடியோ தான் அது. ஆக்சுவலி நான் அதை ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கலாம். ஆனால் அது ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது ஷார்ட்ஸாக போட்டிருந்தா. ஓகே, அது அப்போ வருது. நாங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருங்க. ஸோ நம்மளால் இன்னைக்கு சவர் எஸ்கேப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. ஓ கிராணி பக் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம அதை அந்த சைடு போக வச்சிருக்கணும். அதை அந்த சைடு நம்ம போக வச்சிருந்தோம்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த சைடு ஓடி இருக்கலாம். ஸோ இப்போ ரஸ்டி பேட்லாக்கி வெளியே தானே இருக்கோம். என்னங்க மாட்டிக்கிட்டோம்? ஓ மாட்டலையா? ஓ மாட்டிக்கிட்டோங்க. மாட்டிக்கிட்டோமா? ஓ இல்லை சாரி. சிச்சோ இப்போ மாட்டிக்கிட்டோமா? இல்லை சாரி, நான் தான் ஒரு கன்ஃபியூஷனில். ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து எடுத்துக்கலாம். நம்ம உடன் ஸ்டிக் எடுத்துக்கலாம். கடைசியாக அது லிட்டரலி இப்போ வெளியே இருக்கே. நான் வந்து இப்போ கீழே போட்டுட்ருக்கேன். எதுக்குன்னா அது அந்த சைடு போகணும்ல. ஸோ நான் அது அந்த சைடு போச்சுன்னா நம்ம இந்த சைடு அப்படியே ஓடிடலாம். ஷப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம உடன் ஸ்டிக் வச்சு இதை பண்ணலாம். ஸோ அதை கீழே போட்டே இருக்கலாம் அன்டில் இந்த ஸ்பைடர் வந்து அந்த சைடு போகிறதுக்கு. இந்த ஆஞ்சலினா ரொம்ப தான் பண்ணுது. ஓகே, அது வந்துச்சு. இந்த சைடு ஓடணும். பயமா இருக்கு. ஐயோ இந்த சைடா போதே. நம்ம வந்து இப்படியே போட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரீஸ் ட்ராப்னாலையும் அதை வந்து இது பண்ண முடியல, சாவடிக்க முடியல. ஷார்ட் கன்னும் பத்தாது, கிராஸ் பவும் இல்லை, ஸ்ப்ரேவும் கிடையாது. இதை கொல்றதுக்கு எந்த வழியும் இல்லைங்க. என்னங்க பண்ணுறது? நம்ம வந்து கீழே போட்டே இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கீழே போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓ நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன், ஆஃப் பண்ணல, அதுவே வந்துச்சு. ஸோ நான் இந்த சைடு இருக்கேன். நான் இப்படி தான் ஆஞ்சலினா ஓட போகிறேன். இந்த சைடு தான் ஓட போகிறேன். ஏங்க இந்த ஆஞ்சலினா இப்படி பண்ணுது? எனக்கு வேற போகிறதுக்கு வேற பயமாக இருக்கு. நீங்கள் ஒரு தடவை இந்த கிராணி கேம் விளாண்டு பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் இதுன்ட்டு. ஓகேங்க, நான் உங்களுக்கு வந்து இது அது வர இருக்கும் நாங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா இந்த சைடு அப்படியே ஓடிடுறோம்.
ஸோ எங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. எந்த சைட்லேருந்து வரும்னு தெரியலையேங்க. ஓ சேஃபாக வந்துட்டோம். ஓகே இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே எதுவும் இல்லை. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்பைடர் வந்து நம்மளை பிடிச்சிச்சின்னா ஓகே இது இந்த சைடு இப்போ போக வைக்கலாம். இதுதான் கிரேட் சான்ஸு. ஆனால் வந்து சீக்கிரமாக கடிச்சிடுமே. நல்லா போட்டே இருக்கலாம். ஏய் ஆஞ்சலினா ரைட் சைடு போடி. வர மாதிரி இருக்கா? ஓகே நான் இங்கே வந்துட்டேன். ஸோ 2 பொருளையும் எங்கெங்கேயோ விட்டு வந்துட்டோம் நாங்கள். வீல் கிராங்க். ஓகே வீல் கிராங்க் தான் இப்போ வந்து இருக்கிறதுலே ஒரு ஆப்ஷன். ஸோ வீல் கிராங்க் எடுத்துட்டு அப்படி ஓடணும். வெளியவே போட்டேன். ஸோ கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து இந்த கிராணி கேமை வந்து விளாண்டு பாருங்களேன் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அது மூஞ்சி மேலே போடுறோங்க நம்ம. நல்லதான் அந்த சைடு போயிடுச்சு. ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைடர் வந்து நம்மளை கச்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த கேம் அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ துரத்திட்டு வந்தாவாச்சும் அந்த சத்தம் கேட்கும். இதில் அந்த சத்தமும் இப்போ கேட்கல. நம்மளை துரத்திட்டு வரலன்னு அர்த்தம். அந்த கிளவி வந்துச்சு என்ன பண்ணுறது? வருதுங்க. நினச்சேன் சத்தம் கேட்டு அது வரும்ன்ட்டு. இந்த ஆஞ்சலினாக்கு கொஞ்சம் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே மேலே ஒரு ஸ்பைடர் வருது. ஏய் இப்பெல்லாம் போவாது எங்கேயுமே. ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இங்கே இருக்காது, வேற எங்கேயா போயிருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ போயிட்டேன். நம்ம உட்டன் ஸ்டிக்கே எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம வந்து அதை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ ஆஞ்சலினா வந்து வரும்ல. ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு எங்கடா உடன் ஸ்டிக்குன்னு கேட்டிங்கன்னா உடன் ஸ்டிக்லாம் இல்லை. நம்ம அதுக்கு வந்து இந்த விரெஞ்ச் ஹேண்டில் தான் கிடச்சிருக்கு. நம்ம வந்து அங்கே போய் தேடுறதோட இங்கே வந்து நம்மளுக்கு விரெஞ்ச் ஹேண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால நான் வந்து அப்படியே உடன் ஸ்டிக் அங்கேயே போட்டு விரெஞ்ச் ஹேண்டில் எங்கே கிடச்சிச்சோ அங்கேயே போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ வாங்க அதை போய் சுற்றலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மேலே. ஸோ இதில் வந்து செயின் கட்டர் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த முயற்சியை வந்து நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்போம். செயின் கட்டர் மட்டும் கிடச்சிச்சின்னா நாங்கள் வந்து இந்த கேம் பிளேயை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே மில்லனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ சம்திங் இஸ் இன்சைட் திஸ் மில்லன். ஸோ நம்மளுக்கே தெரியும் என்ன இருக்குன்ட்டு. பேட்லாக்கி. ஓகே நம்மளுக்கு வந்து பேட்லாக்கி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பேட்லாக்கி இருங்க. நம்மளால கார் எஸ்கேப் பண்ண முடியுமா? டோர் எஸ்கேப். இருங்க நம்மளால டோர் எஸ்கேப் பண்ண முடியுங்க. ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டோர் எஸ்கேப் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மாஸ்டர் கீ அப்போவே கட்சிச்சு இல்லை. ஏங்க நம்மளுக்கு வந்து நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் டைம் டோர் எஸ்கேப்ங்க. ஜாலி பேட்லாக்கி கிடைச்சதுனால தான். ஐயோ ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம இதையும் எடுத்துட்டு வரணுமா? ஆஹா எனக்கு அப்படியே புல்லரிக்குது. என் உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. நல்லா புல்லரிக்குது. ஓகே என் வாயெல்லாம் கூசுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம வந்து 2 டைம்ஸ் கார் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். 0 டைம்ஸ் இது 0 டைம்ஸ் செவர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இப்போ 1 டைம். இப்போ 1 டைம் நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
ஸோ கிரானி பை பாய். உன் வீட்டை வச்சு நான் தப்பிச்சே போயிடுறேன். நீயும் வேணாம், உன் சவகாசமும் வேண்டாம். த எண்ட். பா எப்படியும் வந்து பிடிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் அந்த வீட்டில் தானே தப்பிக்கணும். ஓகே, எப்படியோ ஒரு வழியா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.